இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். இதே சாம்பாரே லஞ்சுக்கும் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். என்னோடய ஷார்ட்ஸ்க்கு வந்து மொத்தம் 2 lakhs வியூஸ் மேலே போயிருக்கு. பட் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து நியூ யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். கவினுக்கு வந்து ஒரு தோசை போட்டு கொடுத்து சாம்பார் போட்டு கொடுத்துட்டேன். நானும் ஒரு தோசை எடுத்துகிட்டு போயிட்டு நானும் கவினும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போல்லாம் கவின் தனியாக சோஃபா மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான். பயமாக இருக்குது. இவனை எப்படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. 2-3 குழந்தை வச்சுருக்கவங்களாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்களோ தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் புதினா பூண்டு இஞ்சி எல்லாம் இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு வீட்டு ஆப்போசிட்டில் இருக்க மரத்தடிக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா அங்கே நேரில் உட்காந்து க்ளீன் பண்ணும்போது வேலை செய்கிற ஃபீலே இருக்காது. சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாங்க. பாய்.